Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 11th standard accountancy chapter 4 உடைய exercise 9th sum பார்க்கலாம். Journalize the following transactions in the books of Vasu and post them to ledger accounts. Journal அப்புறமா ledger ரெண்டுமே போடணும். 2017 November 1 cash in hand 1 lakh rupees, cash at bank 30,000 rupees. இப்போ இந்த cash in hand and cash at bank இது ரெண்டுமே வந்து நமக்கு ஓப்பனிங் என்ட்ரி ஓகேவா? இப்போ வாசுன்றவங்க நியூவா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணல. ஆல்ரெடி ரன் பண்ணிட்டு இருந்த பிசினஸ் உடைய ஓப்பனிங் பேலன்ஸஸை ப்ராட் டவுன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரியோட பேட்டர்ன் எல்லாமே கரெக்டாக போட்டுருங்க. டேட்டில் 2017 November 1 கேஷ் அக்கௌண்ட் டெப்டார் 1 lakh rupees, பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் 30,000. ஸோ இது ரெண்டுமே அசட் இல்லையா, அதனால் டெபிட் சைடில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் அசட் அக்கௌண்ட்ஸ் ஆல்வேஸ் ஷோஸ் அ டெபிட் பேலன்ஸ் ஓகேவா. டு வாசூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் 1,30,000 போடணும். அதாவது கேஷ் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 1,30,000 வாசூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போடணும். பீங் ஓப்பனிங் பேலன்ஸஸ் ப்ராட் ஃபார்வர்ட்னு நரேஷன் எழுதிக்கோங்க. November 2 வாசு சோல்டு கூட்ஸ் டு ஜோதி ஃபார் ₹25,000 அகேன்ஸ்ட் அ செக் அண்ட் டெபாசிட்டட் த சேம் இன் த பேங்க். இப்போ ஜோதி அப்படின்ற ஒரு பர்சனுக்கு சேல் பண்ணியிருக்காங்க. ஜோதின்றவங்க செக்கில் பே பண்ணியிருக்காங்க. அந்த செக்கை டெபாசிட் பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுன்னு எடுக்கணும். இன்கேஸ் செக் நாட் டெபாசிட்டட் இன் த பேங்க் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை கேஷாக கன்சிடர் பண்ணணும். லாஸ்ட் சம்மில் நாட் டெபாசிட்டட் அப்படின்னு ஒரு டிரான்சாக்ஷன் இருந்தது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த என்ட்ரியில் நம்ம டெபாசிட் பண்ணியாச்சு. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் 25,000 போடுங்க. பீயிங் குட் சோல்டுன்னு நரேஷன் எழுதிக்கோங்க. November 4 received as commission ₹5,000. ஸோ கமிஷன் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெப்டார் டு கமிஷன் அக்கௌண்ட் ₹5,000 போடுங்க. பீயிங் கமிஷன் ரிசீவ்னு நரேஷன் எழுதிக்கோங்க. November 8 பேங்க் பெய்ட் ₹15,000 டைரக்ட்லி ஃபார் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஆஃப் வாசு. இப்போ இந்த இடத்துல வாசுவோடைய இன்சூரன்ஸ் ப்ரீமியமை தான் பேங்க்லேருந்து டேரெக்டாக பே பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ வாசுக்காக பே பண்ணியிருக்காங்கன்னா வாசு யார்? இந்த கம்பெனியோட ப்ரொப்ரைட்டர். ஸோ அவங்களுக்காக பே பண்ணியிருக்காங்கன்னா இந்த டிராயிங்ஸாக நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்போ இதுவே வாசு அப்படின்ற நேம் மென்ஷன் பண்ணாமல் பேங்க் பெய்ட் 15,000 டைரக்ட்லி ஃபார் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டெப்டார் டு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ற என்ட்ரி போடணும். ஆனால் இப்போ வாசுக்காக எடுத்திருக்காங்க இல்லையா, அதனால நம்ம என்ன பண்ணணும்னா டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு போடணும் ஓகேவா. உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாசுன்ற நேம் மென்ஷன் ஆயிருக்கிறதுனால நம்ம இதை டிராயிங்ஸ் அக்கௌண்ட்டாக தான் கன்சிடர் பண்ணணும் ஓகேவா. இப்போ டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு பேங்க் அக்கௌண்ட் ₹15,000 போத் டெபிட் அண்ட் கிரெடிட்டில் போடுங்க. பீயிங் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்ட் ஃபார் வாசு அப்படின்னு எழுதிக்கோங்க நரேஷன். நெக்ஸ்ட்டு November 15 கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க் ₹30,000. கேஷ் வந்துட்டு பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கௌண்ட் ₹30,000 டெபிட் அண்ட் கிரெடிட்டில் எழுதுங்க. பீயிங் கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க்னு நரேஷன் எழுதிக்கோங்க. November 20 கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் பர்சனல் யூஸ் ₹45,000. இப்போ இதுலேயுமே வந்து பர்சனல் யூஸ்க்காக எடுத்திருக்காங்க. அப்போ டிராயிங்ஸ் அக்கௌண்ட்னு போடணும் இல்லையா. டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு பேங்க் அக்கௌண்ட் ₹45,000 டெபிட் அண்ட் கிரெடிட்டில் போடுங்க. பீயிங் கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் பர்சனல் யூஸ்னு நரேஷன் எழுதிக்கோங்க. இப்போ நம்ம எந்தெந்த அக்கௌண்ட்ஸ்க்குலாம் லெட்ஜர் போடணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் கேஷ் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட், வாசு கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்குது, மூணுத்தையும் எழுதிக்கலாம். செகண்ட் என்ட்ரியில் பேங்க் அக்கௌண்ட் நம்ம ஆல்ரெடி எடுத்தாச்சு, ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட் எடுத்துக்கலாம். தேர்ட் என்ட்ரியில் கமிஷன் ரிசீவ்ட் அக்கௌண்ட் இருக்குது. November 8 டிராயிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது. இப்போ இந்த 6 அக்கௌண்ட்ஸ்க்கு தான் நம்ம லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கேஷ் அக்கௌண்ட்டுக்கு லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ நம்ம கேஷ் அக்கௌண்ட்டுக்கு தான் லெட்ஜர் போட போகிறோம் இல்லையா. இப்போ கேஷ் அக்கௌண்ட் கூட கிரெடிட்டில் என்ன அக்கௌண்ட் இருக்குன்னு பாருங்கள். இப்போ கேஷ் அக்கௌண்ட் டெபிட்டில் இருக்குது, கிரெடிட்டில் வாசு கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்குது. இதை மட்டும் தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா கேஷ் அக்கௌண்ட் கூட டெபிட்டில் இன்னொன்று அக்கௌண்ட் இருக்குது, பேங்க் அக்கௌண்ட், அதை எடுக்க வேண்டாம் ஓகேவா. கேஷ் அக்கௌண்ட் கூட வாசூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் சைட் இருக்குது. ஆனால் கிரெடிட்டில் 1,30,000 இருக்குது. நம்ம இதை எடுக்கக்கூடாது. கேஷ் அக்கௌண்ட்டுக்கு நேராக என்ன இருக்கோ அந்த அமௌண்ட்டை தான் எடுக்கணும். இந்த 1 lakh தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா இது வந்து ஓப்பனிங் என்ட்ரி. இப்போ கேஷ் அக்கௌண்ட்டுடைய ஃபார்மேட் எல்லாம் கரெக்டாக போடுங்க. லெட்ஜர் ஃபார்மேட் போட்டதுக்கப்புறம் டேட்டில் டெபிட் சைடில் 2017 November 1 டு வாசூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ₹1 lakh போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு November 2 எந்த டிரான்சாக்ஷனும் இல்லை, கேஷ் டிரான்சாக்ஷன். November 4 இருக்குது. கேஷ் அக்கௌண்ட் கூட கமிஷன் ரிசீவ்ட் அக்கௌண்ட் இருக்குது, கிரெடிட் சைடில் இருக்குது. ஸோ நம்ம டெபிட் சைடில் போஸ்ட் பண்ணணும் இல்லையா. டெபிட் சைடில் டு கமிஷன் ரிசீவ்ட் அக்கௌண்ட் டேட்டில் 4 போட்டுருங்க, ₹5,000. November 15 நமக்கு கேஷ் அக்கௌண்ட் கூட பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. பேங்க் அக்கௌண்ட் டெபிட் சைடில் இருக்குது. ஸோ டெபிட் சைடில் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், கிரெடிட் சைடில் போடணும் இல்லையா. ஸோ கிரெடிட் சைடில் டேட்டில் 2017 November 15 பை பேங்க் அக்கௌண்ட் 30,000 போட்டுருங்க. இப்போது டெபிட் சைடில் 1,05,000 இருக்குது. கிரெடிட் சைடில் இந்த ₹30,000 தான் இருக்குது. ஸோ இந்த 1,05,000லேருந்து 30,000 போச்சுன்னா 75,000 வரும் இல்லையா. இது வந்து நம்ம பேலன்ஸ் கேரி டவுனாக போட்டுடலாம். டோட்டலில் 1,05,000 ரெண்டு பக்கமும் வரும். November 30 பை பேலன்ஸ் கேரி டவுன் போட்டு 75,000 போடுங்க. இப்போ நம்மளுக்கு கேரி டவுன் நம்ம கிரெடிட் சைடில் போட்டதுனால டெபிட் சைடில் December 1 டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் 75,000 போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு
பேங்க் அக்கௌண்ட்டுக்கு லெட்ஜர் போட்டுடலாம். இப்போ பேங்க் அக்கௌண்ட் கூட நம்மளுக்கு வாசூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்குது ஃபஸ்ட் என்ட்ரியில். இப்போ வாசூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் சைடில் இருக்குது. இப்போ வாசூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் எடுக்கணும். ஆனால் அமௌண்ட்டு 30,000 தான் எடுக்கணும். பேங்க்குக்கு நேராக என்ன இருக்கோ அதை தான் எடுக்கணும். இந்த 1,30,000 எடுக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ பாருங்கள், பேங்க் அக்கௌண்ட்டுடைய லெட்ஜர் ஃபார்மேட் எல்லாம் போட்டுட்டு டெபிட் சைடில் 2017 நவம்பர் 1 டு வாசூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டு 30,000 rupees போடுங்க. நெக்ஸ்ட்டு நவம்பர் 2ல் பேங்க் கூட சேல்ஸ் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் சைடில் இருக்கிறதுனால நம்ம டெபிட் சைடில் போஸ்ட் பண்ணணும் இல்லையா? நவம்பர் 2 டு சேல்ஸ் அக்கௌண்ட் 25,000 போஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நவம்பர் 8ல் பேங்க் அக்கௌண்ட் கூட ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட் சைடில் இருக்குது. டெபிட் சைடில் இருந்தால் கிரெடிட் சைட் போஸ்ட் பண்ணணும் இல்லையா? கிரெடிட் சைடில் 2017 நவம்பர் 8 பை ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் 15,000 rupeesனு போட்டாச்சு. நவம்பர் 15ல் பேங்க் அக்கௌண்ட் கூட கேஷ் அக்கௌண்ட் இருக்குது. 30,000 rupees கிரெடிட்டில் இருக்குது. ஸோ கிரெடிட்டில் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? டெபிட்டில் போஸ்ட் பண்ணணும் இல்லையா? 15 போட்டு டு கேஷ் அக்கௌண்ட் 30,000 rupees போட்டாச்சு. நவம்பர் 20ல் பேங்க் அக்கௌண்ட் கூட ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது. ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட்டில் 45,000 rupees டெபிட் சைடில் இருக்குது. ஸோ டெபிட் சைடில் இருந்தால் கிரெடிட் சைட் போஸ்ட் பண்ணணும் இல்லையா? கிரெடிட் சைடில் 20 டேட் போட்டுட்டு பை ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் 45,000 போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு டெபிட் சைடில் 85,000 rupees இருக்குது டோட்டலாக. இந்த 3 ஃபிகர்ஸ் ஆட் பண்ணால் 85,000 வருது. இப்போ கிரெடிட் சைடில் இந்த 2 ஃபிகர் தான் இருக்கும். ஸோ 60,000 rupees. இப்போ இந்த 85,000லேருந்து 60 போச்சுன்னா 25,000 rupees வரும். இது வந்து நம்ம நவம்பர் 30 பை பேலன்ஸ் கேரி டவுன் போட்டு 25,000 போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு கிரெடிட் சைடிலும் 85,000 வந்துருச்சு, டெபிட் சைடிலும் 85,000. பேலன்ஸ் கேரி டவுன் கிரெடிட்டில் இருக்கிறதுனால டெபிட்டில் டிசம்பர் 1 டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் 25,000 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வாசூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு இப்போ லெட்ஜர் அக்கௌண்ட் போட்டுடலாம். வாசூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கூட நம்மளுக்கு டெபிட் சைடில் கேஷ் அக்கௌண்ட் அப்புறமா பேங்க் அக்கௌண்ட் 2 அக்கௌண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த 2 அக்கௌண்ட்ஸுமே நம்ம எடுக்கணும். ஏன்னா இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் வாசுவோடைய கேபிட்டல் அக்கௌண்ட் இல்லையா? ஸோ கேஷ் அக்கௌண்ட்டில் 1 lakh, பேங்க் அக்கௌண்ட்டில் 30,000. டெபிட் சைடில் இருக்கிறதுனால நம்ம கிரெடிட் சைடில் போஸ்ட் பண்ணணும். கிரெடிட் சைடில் 2017 நவம்பர் 1 பை கேஷ் அக்கௌண்ட் 1 lakh, அதே சேம் டேட் போடுங்க பை பேங்க் அக்கௌண்ட் 30,000. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 1,30,000 வருது. இதே 1,30,000 நம்ம டெபிட் சைட்லேயும் போட்டு பேலன்ஸ் கேரி டவுன் பண்ணிடலாம். ஏன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு அந்த ஒரு என்ட்ரி தான் இருக்குது இல்லையா? இப்போ 2 பக்கமும் நம்ம டோட்டல் போட்டுடலாம். டோட்டல் போட்டுட்டு டெபிட் சைடில் கேரி டவுன் பண்ணதுனால கிரெடிட் சைடில் டிசம்பர் 1 பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 1,30,000 rupees போட்டாச்சு. இப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் ரெண்டுத்துக்குமே லெட்ஜர் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு சேல்ஸ் அக்கௌண்ட்டுக்கு லெட்ஜர் போட்டுடலாம். இப்போ நவம்பர் 2ல் சேல்ஸ் அக்கௌண்ட் கூட பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. பேங்க் அக்கௌண்ட் டெபிட் சைடில் இருக்கிறதுனால நம்ம கிரெடிட் சைடில் போஸ்ட் பண்ணணும் இல்லையா? சேல்ஸ் அக்கௌண்ட்டோட லெட்ஜர் ஃபார்மேட் எல்லாம் கரெக்டாக போட்டுட்டு டேட்டில் 2017 நவம்பர் 2 பை பேங்க் அக்கௌண்ட் 25,000 போடுங்க. சேல்ஸ் அக்கௌண்ட்டில் வேறு எந்த டிரான்சாக்ஷனும் இல்லை. ஸோ அதே அமௌண்ட்டை நம்ம டெபிட் சைடில் டு பேலன்ஸ் கேரி டவுன் போட்டு 25,000 போட்டாச்சு. இப்போ டெபிட் சைடில் கேரி டவுன் பண்ணதுனால கிரெடிட் சைடில் இப்போ பேலன்ஸ் ப்ராட் டவுன் 25,000 போட்டாச்சு. கமிஷன் ரிசீவ்ட் அக்கௌண்ட்டுக்கு இப்போ லெட்ஜர் போட்டுடலாம். கமிஷன் ரிசீவ்ட் அக்கௌண்ட் கூட கேஷ் அக்கௌண்ட் இருக்குது. டெபிட் சைடில் இருக்குது 5,000 rupees. ஸோ கிரெடிட் சைடில் போஸ்ட் பண்ணிடலாம். கமிஷன் ரிசீவ்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் 2017 நவம்பர் 4 பை கேஷ் அக்கௌண்ட் 5,000 rupees போட்டாச்சு. இப்போ அதே அமௌண்ட்டை நம்ம டெபிட் சைடில் டு பேலன்ஸ் கேரி டவுனாக போட்டுடலாம். நெக்ஸ்ட் டோட்டல் போடுங்க. டெபிட் சைடில் பேலன்ஸ் கேரி டவுன் பண்ணதுனால கிரெடிட் சைடில் டிசம்பர் 1 பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 5,000 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு லெட்ஜர் போட்டுடலாம். நவம்பர் 8ல் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது. ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் கூட பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. பேங்க் அக்கௌண்ட்டில் 15,000 rupees கிரெடிட்டில் இருக்குது. ஸோ நம்ம டெபிட் சைட் போஸ்ட் பண்ணணும் இல்லையா? டேட்டில் 2017 நவம்பர் 8 டு பேங்க் அக்கௌண்ட் 15,000 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் நவம்பர் 20ல் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் கூட பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் சைடில் இருக்குது. ஸோ அகெயின் நம்ம டெபிட் சைட்லேயே இதை போஸ்ட் பண்ணிடலாம். நவம்பர் 20 போடுங்க. டு பேங்க் அக்கௌண்ட் 45,000 போட்டாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோன்னா 60,000 வருது. ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு கிரெடிட் சைடில் எந்த என்ட்ரிஸும் இல்லை இல்லையா? ஸோ 2017 நவம்பர் 30 பை பேலன்ஸ் கேரி டவுன் போட்டு 60,000 அப்படியே போட்டுருங்க. நெக்ஸ்ட் டோட்டல் போடுங்க. கேரி டவுன் கிரெடிட்டில் போட்டதுனால ப்ராட் டவுன் டெபிட்டில் போடணும் இல்லையா? டிசம்பர் 1 டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் 60,000 rupees போட்டாச்சு. இந்த சம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.